அப்போ உட்காந்து ஒரு 6 நிமிஷம் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. கண்ணை மூடிட்டு உணர்ந்து சொல்லுங்கள், நான் தெய்வீகமானவன் அப்படின்றது பயன். தெய்வீகமானவன் குற்ற உணர்வு இருக்காது. நான் என்னை ஏற்றுக்கொண்டேன், நான் என்னை ஏற்றுக்கிட்டேன்னாவே உலகத்தை ஏற்றுக்குவேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற நிறை குறைகளை நான் பிரித்து பார்க்கல. அப்போ நான் திரும்பவும் ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறேன். நான் கவனித்தல் தன்மையோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த கவனத்தன்மையில் இருக்கும்போது எனக்கு பேட்டர்ன் இல்லை. முழுமையாக இருப்பது உள்ளவாறு பார்க்கும்பொழுது நான் அன்புமயமானவராக இருக்கிறேன். அப்போது இந்த மேலே இருக்கிற 4 விஷயங்கள் உள்ளே போக 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 மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதே போல் நீங்கள் அந்த கவனமாக அந்த ரெமெடி எடுக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆழ் மனம் என்பது இல்லாமல் மேல் மனம் என்பது இல்லாமல் ஒரே மனமாக பிரபஞ்ச மனமாக இருப்பீர்கள். இதற்காக நமக்கு எல்லா காலங்களிலும் நம்முடைய மூதாதையர்கள் எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் நம்மளோட மூதாதையர்கள் தான், நம்மளுடைய உறவினர்கள் தான். அவங்க உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை பயன்படுத்துங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சொல்கிறோம்ல, முயற்சி பண்ணி இந்த சேனலை பார்க்குறீங்க. பயிற்சின்றது நாம் சொன்னதை பயிற்சி பண்ணுறீங்க, தொடர்ச்சியாக பண்ணுறீங்க. அடுத்தது தொடர்ச்சியாக டெய்லி பண்ணணும் ஒரு காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சி. அந்த 4 இந்த ஒப்பனோ தரும். அந்த ஒப்பனோவுடைய சூட்சுமம் மலர்கள்ன்றது பார்த்தீங்கன்னா பீச், வில்லோ, பைன். நன்றிகள் பல. இதை அளித்த நம்முடைய மூதாதையர்களுக்கு நன்றி, மலர்களுக்கு நன்றி.